கிறிஸ்துவுக்குள் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களின் சந்தோஷத்தையும் பிறப்பின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக நமக்குள் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் நாம் பார்க்கும்படியான தேவனுடைய வார்த்தை அனுதின தியானத்தின் தலைப்பு ஒரு அமர்ந்த இருதயம் என்ற தலைப்பிலே, எ குவைட் ஹார்ட் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அமர்ந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் சொல்லுது, அமர்ந்த தண்ணீர்களில் அவர் உன்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாட்கள் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியான அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான நாட்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் அதை இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னதாகவே, பிறப்பிற்கு முன்னதாகவே அவர் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கும்படியான, அவர் நம்மை அமைதிப்படுத்துகிற ஒரு தேவனாக நம்முடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும். இருதயம் அது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் கவலை உள்ளதும் பாரம் உள்ளதும் அநேக உலக காரியங்களை அதன் மூலமாக அது அலைக்கழிக்கப்படுகிறதையும் இருதயத்தில் சஞ்சலப்படுகிறதையும் நாம் உலக மக்களிடத்திலே பார்க்கிறோம். ஆனால் இயேசு வந்தபோது அவர் இருளின் மத்தியிலே அமைதியான சூழ்நிலையிலே இடம் இல்லாத வேளையிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்து அங்கே அவர் சமாதானத்தின் தேவனாக ஞானவான்களுக்கும் அந்த இருளில் இருந்த ஆட்டிடைகளுக்கும் அங்கே சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்த ராஜாவுக்கும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு பலனாய் இருக்கும். இந்த நாளின் வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது இவ்வாறாக சொல்லுகிறது, அமெரிக்கை, in quietness and in confidence shall your strength. நம்முடைய பலன் அது சரீரத்தில் இருக்கிறதா, அது ஆத்மாவிலே இருக்கிறதா? இது ஒரு கேள்வியாக நாம் கேட்கலாம். சரீர பலன் சிம்சோனுக்கு இருந்தது என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் இருந்ததினாலே, ஆவியானவர் அவனை தெரிந்து கொண்டதினாலே சிம்சோன் ஒரு தாடை எலும்பின் மூலமாக மன்னிக்கவும்
அவன் 1000 பெலிஸ்தர்களை வீழ்த்தினான். இதை நாம் நன்கு வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது, அவர் அமெரிக்கை என்று சொல்லும்போது அங்கே அமைதலான ஆவியானவர், ரெஸ்டிங் என்று சொல்லுவார்கள். அங்கே அமைதல், கடல் அலைகள் அலைக்கழிக்கும். நம்முடைய ஆத்ம தளத்தில், இருதய தளத்தில் அலைக்கழிக்கும்படியான உலகத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அலைக்கழிப்பு மக்களை நிதானமற்றவர்களாய், பலனற்றவர்களாய் மாற்றிவிட்டு, அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அமெரிக்கை என்று சொல்லும்போது ராக்காலத்தில் இருக்கும்படியான நிசப்தமான சூழ்நிலையிலே இயேசுவானவர் பெத்லகேமிலே அங்கே மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். இதை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர் நமக்குள்ளாய் பிறக்கும்போது, நாம் அலைக்கழிக்கும்படியான இந்த உலகத்திலே அலைக்கழிக்கப்படும்படியான சூழ்நிலையிலே இயேசு இம்மானுவேலாக நம்முடைய இதயத்திலே பிறக்கும்போது, இருக்கும்போது, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்க தேவன் நமக்கு பலனாய் வெளிப்படுகிறார். நம்முடைய பலன் நம்முடைய ஞானத்திலோ, நம்முடைய பணத்திலோ, நம்முடைய பதவியிலோ இல்லை, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறது. இந்த பிரசன்னம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான பிரசன்னமாய் அது நமக்குள்ளாய் வரட்டும். அலைமோதும் கடல் அலையில் அங்கே ஆண்டவர் இருந்ததினால் இறையாதே, இறையாதே நில் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கோடு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் போது, இம்மானுவேலாய் இருக்கும்போது, நம்முடைய பலன் ஆண்டவர் கொடுக்கும்படியான நம்பிக்கை, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த நம்பிக்கையை அநேகருக்கு சொல்ல இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி மீண்டும் ஒரு வாரத்தை நாம் துவங்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தோடு